துணை ஜனாதிபதி தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணன் 452 வாக்குகளை பெற்று அபார வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட இண்டி கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி 300 வாக்குகளை மட்டுமே பெற்றார். துணை ஜனாதிபதி தேர்தல் இன்று காலை 10 மணிக்கு துவங்கியது. பிரதமர் மோடி முதல் ஆளாக சென்று ஓட்டு போட்டார். துணை ஜனாதிபதி தேர்தல் பார்லிமென்டில் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. முதல் நபராக பிரதமர் மோடி வாக்களித்தார். இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தனது வாக்கை பதிவு செய்தார். அவருடன் சோனியா கார்கே, பிரியங்கா வாக்களித்தனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் விமானம் மூலம் வெள்ள பாதிப்புகளை பிரதமர் மோடி பார்வையிட்டார். அவரிடம் வெள்ளத்தினால் எங்கெங்கு சேதம் ஏற்பட்டு உள்ளது மற்றும் பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். ஹிமாச்சலில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து கலந்துரையாடிய பிரதமர் மோடி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினரை சந்தித்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்திற்கு ரூபாய் 1500 கோடி நிதி உதவி வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இறந்தவர்களின் குடும்பத்துக்கு ரூபாய் 2 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 50,000 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி காணும் கனவு நிறைவேறாது என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். சமூக வலைதளங்கள் தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேபாளத்தில் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஏற்பட்ட வன்முறையில் 19 இளைஞர்கள் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டனர். இதற்கு பொறுப்பேற்று அந்நாட்டு பிரதமர் ஷர்மா ஒலி பதவி விலக வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் பிரதமர் ஷர்மா ஒலி ராஜினாமா செய்துள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. நேபாள பிரதமர் ஷர்மா ஒலி ராஜினாமாவை தொடர்ந்து அந்நாட்டின் ஜனாதிபதி ராம்சந்திரா பௌடலும் ராஜினாமா செய்துள்ளார். நேபாளத்தில் நடைபெறும் போராட்டத்தின் மத்தியில் அந்நாட்டு நிதியமைச்சர் பிஷ்ணு பிரசாத் பௌடேல் போராட்டக்காரர்களால் தெருவில் தாக்கப்பட்டார். நேபாள காங்கிரஸ் தலைவர் ஷேர் பகதூர் தியூபா மற்றும் வெளியுறவு அமைச்சர் அர்ஜு ராணா ஆகியோரும் காயமடைந்தனர். ஹரித்வார் செல்வதாக கூறினேன். அமித்ஷாவை சந்திக்க அனுமதி கிடைத்தது. டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து பேசினேன். அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும், கட்சியை வலுப்படுத்த வேண்டுமென்று கூறினேன் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழகத்துக்கு வந்த வெளிநாட்டு முதலீடு குறித்து வெளிப்படையாக ஏன் அறிக்கை வெளியிடுவதில்லை? எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது? எவ்வளவு முதலீடு பெற்றுள்ளோம் என தமிழக அரசுக்கு இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியவர்கள் ஒன்று சேர வேண்டும். தேவைப்பட்டால் நானே அவர்களிடம் நேரிடையாக பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கூறினார். இன்று பார்லிமென்டில் அமித்ஷாவை சந்தித்தேன். அப்போது செங்கோட்டையனுடனான சந்திப்பு குறித்து என்னிடம் எதுவும் பகிர்ந்து கொள்ளவில்லை என அதிமுக எம்பி தம்பிதுரை கூறினார். ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். மத்திய பாஜக அரசின் அடையாளம் அடக்குமுறை, அதிமுக அரசின் அடையாளம் அடிமைத்தனம். ஆனால் நமது திராவிட மாடல் அரசு முன்னேற்றம், சமூக நீதிக்காக செயல்படுகிறது என காஞ்சிபுரத்தில் துணை முதல்வர் உதயநிதி கூறினார். தவேக தலைவர் விஜய் செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் டிசம்பர் 20 வரை தேர்தல் பிரச்சாரம் செய்யவுள்ளார். 4 மாதங்களில் சனிக்கிழமைகளில் மட்டுமே பிரச்சாரம் செய்கிறார். அக்டோபர் 5ஆம் தேதி ஒரே ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். 2025 ஜனவரி முதல் ஜூலை மாதம் வரை சைபர் கிரைம் மோசடியில் 10,010 கோடி ரூபாயை பொதுமக்கள் இழந்துள்ளதாக தமிழக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 7 மாதங்களில் 88,479 புகார்கள் பெறப்பட்டுள்ளன. இழந்த பணத்தில் 314 கோடி ரூபாயை முடக்கியுள்ளனர். திருச்சியில் கூட்டம் நடத்த தொடர்ந்து 2 முறை அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மாற்று இடம் குறித்து தவேக நிர்வாகிகள் ஆலோசனை நடத்துகின்றனர். 3வது முறையும் காவல்துறை அனுமதி மறுத்தால் நீதிமன்றத்தை அணுக தவேக தலைவர் விஜய் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எத்தனை தடைகள் வந்தாலும் தவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நடக்கும். அதிகார அடக்குமுறை ஆட்சியின் வீழ்ச்சி விஜயின் எழுச்சி பயணத்தில் இருந்தே துவங்குகிறது என்பதை வரும் தேர்தல் முடிவுகளை அவர்களுக்கு உணர்த்தும் என ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்றுள்ள 8 அணிகளின் கேப்டன்களும் ஒன்றாக குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்த புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. அல்காரஸ் டென்னிஸ் தரவரிசையில் மீண்டும் நம்பர் 1 அரியணையில் ஏறினார். கடந்த 65 வாரங்களாக நம்பர் 1 வலம் வந்த சினரின் ஆதிக்கத்துக்கு முடிவு கட்டிய அல்காரஸ் 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் நம்பர் 1 இடத்துக்கு முன்னேறி உள்ளார். துணை ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டளித்த உடனே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஹிமாச்சல் பிரதேசம் பஞ்சாபிற்கு பிரதமர் மோடி புறப்பட்டுச் சென்றார். இந்த துயரமான நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடன் தோளோடு தோளாக மத்திய அரசு நிற்கிறது என மோடி தெரிவித்தார்.
அதிமுகவில் கட்சி கட்டுப்பாடுகளை மீறி யாரேனும் செயல்பட்டால் அவர்கள் மீது கட்சி தலைமை நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அதிமுக எம்பி தம்பிதுரை டெல்லியில் கூறினார். நடிகர் விஜய் சனிக்கிழமைகளில் மட்டும் மக்களை சந்திக்காமல் முழுநேர அரசியல் செய்ய முன்வர வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோயிலுக்கே செல்லாத கருணாநிதி அறநிலையத்துறை சிறந்து விளங்க காரணமாக இருந்தார். அக்காலகட்டத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட கோயில்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்றன என அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் முறைகேட்டில் ஈடுபட்டதாக பணியிடை நீக்கம் செய்த அண்ணா பல்கலைக்கழகம் பிறப்பித்திருந்த உத்தரவை கவர்னர் ரவி தற்போது ரத்து செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுகவில் இருந்து யார் பிரிந்து சென்றாலும் பின்வாங்க போவதில்லை. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என கூறும் அந்த 4 பேரும் முதலில் இணையட்டும். இது எம்ஜிஆர் போட்ட விதை. அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒற்றுமையாகத்தான் உள்ளோம் என சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் வளர்மதி கூறினார். அதிமுகவில் இருந்து நீக்கியவர்களை நாங்கள் போய் சந்திக்க முடியாது. டில்லிக்கு 11ஆம் தேதி செல்கிறேன். செங்கோட்டையன் எங்கே இருக்கின்றார் என்று செங்கோட்டையனை கேட்டு சொல்லுங்கள். அதன் பின்பு அவரை சந்திக்கலாம் என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார். அதிமுகவினர் சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக உள்ளனர். உதயநிதியை பார்த்தால்தான் ஐசியூவில் இருக்கிறவர் போல் இருக்கிறார். நாங்கள் எல்லாம் வலுவாகத்தான் இருக்கிறோம் என முன்னாள் அமைச்சர் வளர்மதி தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் துணை முதல்வர் உதயநிதி இன்று முதல் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை சந்திக்கிறார். மாலை காஞ்சிபுரம் தொகுதியில் உள்ள ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளுடன் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். டெல்லியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிமுக ஒருங்கிணைந்து தேர்தலை சந்தித்தால் மட்டுமே வெல்ல முடியும் என நிர்மலாவிடம் செங்கோட்டையன் எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது. டெல்லியிலிருந்து தமிழகம் திரும்பும் செங்கோட்டையன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை சந்திக்கிறார். விஜயலட்சுமி மீதான பாலியல் புகார் வழக்கை ரத்து செய்ய கோரி நாதக தலைவர் சீமான் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று விஜயலட்சுமி கோரிக்கை விடுத்திருந்தார். அவரின் கோரிக்கை ஏற்ற சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. வருவாயை ஈட்டுவதற்காக புதுச்சேரி அரசு போதைப் பொருட்களின் வணிகத்தை ஊக்குவிப்பது கண்டிக்கத்தக்கது. மதுவிலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வேலை கேட்டு வருவோரின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது என அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். பாஜகவோடு இணக்கமாக போவது பிரச்சனை இல்லை, ஆனால் உரிமைகளை விட்டுத்தர மாட்டோம். நிதிநிலை மோசமாக இருந்தாலும் மக்களின் அடிப்படை தேவைகளை அரசு நிறைவேற்றுகிறது என்றார். துணை ஜனாதிபதி தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற வேண்டி திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதாவினர் வாலிப்பாளையம் முருகன் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். திமுக தாவேக்கவை கண்டு பயத்தின் உச்சத்தில் அஞ்சி நடுங்குகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் பொதுச் செயலாளர் ஆனந்த் மீதும் கழக தோழர்கள் மீதும் வழக்கு பதிந்துள்ளது. இதை வன்மையாக கண்டிப்பதோடு வழக்கை திரும்ப பெறவும் தாவேக்க தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக கோமா நிலையில் உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். 210 தொகுதிகள் மட்டுமின்றி 234 தொகுதிகளிலும் வெல்வதாக பழனிசாமி கூறியிருக்க வேண்டும். திமுகவை வசைபாடிய அண்ணாமலையே திமுக வலுவாக இருப்பதாக கூறியுள்ளார் என சேகர் பாபு தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக நடந்தது. இதில் திமுக முப்பெரும் விழா குறித்தும் ஓரணியில் தமிழகம் உறுப்பினர் சேர்க்கை பணிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 125 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் கூறினார். இது திமுகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள கண்ணாடி கூண்டு பாலம் பராமரிப்பு பணியின் போது சுத்தியல் விழுந்து சேதமடைந்ததை தொடர்ந்து இன்று கண்ணாடி மாற்றப்பட்டு புதிய கண்ணாடி பொருத்தப்பட்டுள்ளது. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் சகோதரி மருத்துவர் விஜயலட்சுமி உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 78. இறுதி சடங்கு மதுரை அண்ணாநகரில் உள்ள அவரது வீட்டில் நாளை நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாசன். இவரது 4 வயது மகள் தியாசினி வீட்டின் அருகே விளையாடிய போது திருநாய் கடித்து குதறியது. இதில் அவளது காது துண்டானது. நாயை விரட்டிய மேலும் 2 பேரை நாய் கடித்தது. 3 பேரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். கடல் உணவுப் பொருட்களுக்கு அமெரிக்க அரசு 50% உயர்த்தியதை கண்டித்து ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் சிஐடியு கடல் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். வாக்காளர் பட்டியல் மோசடி புகாரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரிய பொதுநல வழக்கை இந்த வழக்கு விளம்பர நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்டது என கூறி 1 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது.
இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசைப்பணிக்கு தமிழக அரசு வரும் செப்டம்பர் 13ஆம் தேதி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பாராட்டு விழா நடத்தவுள்ளது. இதில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்களும் வெளிநாட்டு இசை கலைஞர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்க உள்ளனர். சூலூர் அருகே சலக்கரைச்சல் பகுதியைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன் நூற்பாலை மற்றும் கோழிப்பண்ணை வைத்து நடத்தி வருகிறார். திமுக பிரமுகரான இவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். பருவநிலை மாற்றத்தின் போது முல்லை பெரியாறு அணை பகுதியில் கண்காணிப்பு குழுக்கள் சார்பில் ஆய்வு நடத்தப்படும். அதன்படி நாளை மறுநாள் செப்டம்பர் 11ஆம் தேதி 5 பேர் கொண்ட துணை கண்காணிப்பு குழு ஆய்வில் ஈடுபடவுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 10,000 நெல் மூட்டைகள் கடந்த ஒரு வார காலமாக தேக்கமடைந்துள்ளது. விரைந்து கொள்முதல் செய்ய விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்தியதாக புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக அமைக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையத்தின் விசாரணையை சென்னை ஹைகோர்ட் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கார் ஒன்று கட்டுப்பாட்டு இழந்து சாலையோரம் கவிழ்ந்த விபத்தில் காரில் பயணித்த கோயம்புத்தூரைச் சேர்ந்த மெடிக்கல் ரெப் ரோஹித் இறந்தார். ஆம்பூர் கிராமிய போலீசார் விசாரிக்கின்றனர். வேலூரில் இந்து சமய அறநிலையத்துறையின் ஏற்பாட்டில் 60 வயதிற்கு மேற்பட்ட 100க்கும் மேற்பட்டோர் அறுபடை வீடுகளுக்கு ஆன்மீக சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர். சுற்றுலாவை கலெக்டர் சுப்புலட்சுமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே செங்கல் சூளைக்கு விறகு லோடு ஏற்றி வந்த டிராக்டர் மோதி சதீஷ் என்பவர் இறந்தார். தப்பியோடிய டிராக்டர் ஓட்டுநர் விநாயகம் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது பிறந்த நாளை தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி கொண்டாடினார். அவரது சொந்த தொகுதியான மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜக பிரமுகர் சீனிவாசமூர்த்தி, கல்வியாளர் அருண் ஏற்பாட்டின் பேரில் ஆடல், பாடல், கறி விருந்துடன் பிறந்தநாள் விழா நடந்தது. நாட்டில் நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 8% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. ஜூலையில் 64.86 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்த நிலையில் ஆகஸ்டில் 69.87 மெட்ரிக் டன் நிலக்கரி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. அல்-கொய்தா உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆள் சேர்ப்பு மற்றும் நிதி திரட்டும் பணியில் ஈடுபடுவோரை கைது செய்ய தமிழகம் உள்ளிட்ட நாடு முழுவதும் 22 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தூத்துக்குடியில் தங்கியிருந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஷா ஆலம் என்ற இளைஞரை பிடித்து தாளமுத்து நகர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்தனர். இமானுவேல் சேகரன் நினைவு நாள் தேவர் குரு பூஜையை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று முதல் 15ஆம் தேதி வரையிலும் அக்டோபர் 25 முதல் அக்டோபர் 31 வரையும் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்படுகிறது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 81,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராமுக்கு 90 ரூபாய் உயர்ந்து 10,150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றம் இன்றி 140 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்க எந்த முகாந்திரமும் இல்லை என கோரி அவர் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை கவர்னர் ரவி ரத்து செய்துள்ளார். சென்னை கொருக்குப்பேட்டையில் தங்கள் வீட்டின் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் 200 பேரை போலீசார் கைது செய்தனர். போலி டாக்டர்களின் சொத்துக்கள், வங்கிக் கணக்குகளை முடக்க வேண்டுமென தமிழக அரசுக்கு மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரகம் பரிந்துரை செய்துள்ளது. மகளிர் உரிமைத் தொகை விவகாரத்தில் தமிழக அரசு அவசரம் காட்டி வருகிறது. மனுக்களை VEOக்கள் போன் வாயிலாக சரிபார்த்து அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. சூலூர் அருகே கண்ணம்பாளையம் பகுதி பாஜக கிளை தலைவராக இருப்பவர் பாலகிருஷ்ணன். இவரது வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டு இருந்த காரை மர்ம நபர்கள் அடித்து நொறுக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். அவர்களை போலீசார் தேடுகின்றனர். நாட்டின் புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்யும் தேர்தல் டெல்லியில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடந்த நிலையில் ஓட்டு எண்ணும் பணிகள் தொடங்கி நடந்து வருகின்றன. சில மணி நேரங்களில் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. பஞ்சாபில் வெள்ள பாதிப்புகள் குறித்து அம்மாநில மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிரதமர் மோடி அம்மாநிலத்துக்கு கூடுதலாக 1,600 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். 15வது துணை ஜனாதிபதி தேர்தல் பார்லிமெண்டில் விறுவிறுப்பாக நடக்கிறது. இந்நிலையில் NDA சார்பில் போட்டியிடும் CP ராதாகிருஷ்ணன் டெல்லி லோதி சாலையில் உள்ள ராமர் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். தேர்தல் நடத்தை விதிமீறல் வழக்கில் ஜாமீனில் வெளிவந்துள்ள ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளிநாடு செல்ல சுல்தான்பூரில் உள்ள MP MLA கோர்ட் அனுமதி வழங்கியுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள இமாச்சல், பஞ்சாப் மாநில மக்களோடு மத்திய அரசு தோளோடு தோள் நிற்கிறது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தனது உடல்நிலையை காரணம் காட்டி கடந்த ஜூலை 21ஆம் தேதி பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் கடந்த 50 நாட்களாக வழக்கத்திற்கு மாறான மௌனத்தை கடைபிடித்து வருகிறார். அவர் பேசுவதற்காக நாடு தொடர்ந்து காத்திருக்கிறது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார்.
ஆந்திராவில் 11 IAS உயரதிகாரிகள் நேற்று இடமாற்றம் செய்யப்பட்டனர். அதன்படி திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அதிகாரியாக அனில்குமார் சிங்கால் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய தேவஸ்தான நிர்வாக அதிகாரி சியாமலா ராவ் தலைமை செயலக அட்மின் முக்கிய செயலாளராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள கேதார்நாத்துக்கான ஹெலிகாப்டரின் கட்டணத்தை 49% வரை சிவில் விமான போக்குவரத்து மேம்பாட்டு ஆணையம் உயர்த்தியுள்ளது. அதன்படி பயண கட்டணம் ஒரு நபருக்கு 5000 ரூபாய் வரை உயர்கிறது. அதே நேரம் விபத்து நேராமல் தடுப்பதற்கான தொழில்நுட்ப பாதுகாப்பும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா விரைவில் பேச்சுவார்த்தைக்கு வரும். அப்போது அவர்கள் மன்னிப்பு கோரிவிட்டு அதிபர் டிரம்புடன் வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்வார்கள் என அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹோவார்ட் லுட்னிக் கூறியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்காவிடம் இந்தியா மன்னிப்பு கோர வேண்டிய அவசியமில்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேத்தியின் பிறந்த நாளுக்கு நாய்க்குட்டியை பிறந்தநாள் பரிசாக வழங்கி சிறுமியுடன் விளையாடிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல். நேபாளத்தில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையாக இருக்கவும், நேபாள அதிகாரிகளின் நடவடிக்கைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை பின்பற்றவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெல்லி செங்கோட்டையில் நடந்த நிகழ்ச்சியில் தங்க கலசங்கள் திருடிய விவகாரத்தில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். துறவி போல் வந்து தங்க கலசங்களை திருடிய பூஷன் வர்மாவை ஏற்கனவே போலீசார் கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்கத்தில் 600 கிலோமீட்டர் தொலைவில் ஆசிரியையாக பணி செய்யும் தனது தாய்க்கு பணியிட மாறுதல் வழங்க கோரி அம்மாநில 5 வயது சிறுவன் ஐதீச்சியா முதல்வர் மம்தாவிற்கு உருக்கமான கடிதம் எழுதியுள்ளார். சமூக வலைதளங்களில் வரும் போலி லிங்குகள், SMS வாயிலாக வரும் லிங்குகள் போன்றவற்றை கிளிக் செய்ய வேண்டாம். லிங்குகள் வாயிலாக மோசடி நடப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா சென்ற நடிகை நவ்யா நாயர் தனது கைப்பையில் சிறிய துண்டு மல்லிகை சரத்தை கொண்டு சென்றார். பிற நாடுகளிலிருந்து தாவர பொருட்கள் கொண்டு செல்வது தடை செய்யப்பட்டுள்ளதால் நவ்யா நாயருக்கு 1.14 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டது. திருச்சி புனித மரியன்னை பேராலய ஆண்டு விழா தேர்பவனி விமர்சையாக நடந்தது. 3 ஆடம்பர தேரில் புனித மரியன்னை, காவல் தெய்வம் சம்மனசு மற்றும் சூசையப்பர் எழுந்தருளினர். சத்ய சாய்பாபாவின் 100வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் தமிழகம், கர்நாடகாவில் ஸ்ரீ சத்ய சாய்பாபா நூற்றாண்டு விழா ரத யாத்திரை நடைபெற்று வருகிறது. கூடலூரில் நடைபெற்ற ஊர்வலத்தில் பக்தர்கள் பஜனை பாடி வந்தனர். திருப்போரூர் கந்தசுவாமி கோயிலில் பக்தர்கள் குவிந்தனர். செவ்வாய்க்கிழமை கந்த பெருமானுக்கு உகந்த நாள் என்பதால் கந்த பெருமானை தரிசிக்க இன்று காலை முதலே பக்தர்கள் கோவிலுக்கு வர ஆரம்பித்தனர். நீண்ட வரிசையில் நின்று வழிபட்டனர். மதுரை உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட் விரிவாக்க பணிக்காக சந்தை திடலுக்குள் உள்ள விநாயகர், ராமன் கோயில்களை இடித்து அப்புறப்படுத்தும் பணி நடந்தது. தொடர்ந்து சுவாமி சிலைகளை அகற்றி வேறு இடத்தில் வைக்கும் பணிகள் நடந்தது. சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலில் வருஷாபிஷேக விழா விமரிசையாக நடந்தது. புனித நீர் அம்மனுக்கு அபிஷேகம் செய்த பின்னர் தொடர்ந்து தீபாராதனை நடந்தது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமர் கோவிலில் நடைபெற்று வந்த 32 நாள் திருமஞ்சனம் நிறைவடைந்து சாமிகளுக்கு கவசம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சையில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூண்டிமாதா பேராலய அன்னை மரியாளின் பிறப்பு பெருவிழா மல்லிகைப்பூ அலங்கார ஆடம்பர தேர்பவனி விமரிசையாக நடந்தது. ஏராளமான பக்தர்கள் தேர்பவனியில் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர். இந்தியாவுக்கு அமெரிக்கா கூடுதல் வரி விதித்தது சரிதான் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ஜெருசலேமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 6 பேர் பலியானார்கள். இதற்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்திருந்தார். இஸ்ரேலுடன் இணைந்து நின்று பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடிய மோடிக்கு நன்றி என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கூறியுள்ளார். நேபாளத்தில் 26 சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதற்கு எதிராக போராட்டம் நடந்தது. அப்போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 19 பேர் பலியானார்கள். இந்நிலையில் 26 சமூக வலைதளங்களுக்கான தடை நீக்கப்பட்டுள்ளது. இதனால் நேபாளத்தில் இயல்பு நிலை திரும்பி வருகிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள ஒரு கடையில் காவலாளியாக இருந்த இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 26 வயதான கபில் தனது கடை முன் சிறுநீர் கழித்தவரை தட்டி கேட்டபோது சுட்டுக் கொல்லப்பட்டார். அதிகார துஷ்பிரயோகம் செய்தது தொடர்பான வழக்கில் தாய்லாந்து முன்னாள் பிரதமர் தக்சின் சினவத்ராவுக்கு ஓராண்டு காலம் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ஜெருசலேமில் பஸ்ஸில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலில் 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதை குறிப்பிட்டு பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் உலக நாடுகள் ஒன்றிணைய அழைப்பு விடுத்துள்ளார் இஸ்ரேல் அமைச்சர் பெலேல் ஸ்மோட்ரிக். முழுமையான ராணுவ நடவடிக்கை துவங்க இருப்பதால் காசா திட்டு பகுதியில் வசிக்கும் அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டுள்ளது. உஸ்பெகிஸ்தானில் கிராண்ட் ஸ்விஸ் செஸ் தொடர் நடக்கிறது. இதன் 5வது சுற்றில் உலக சாம்பியன் குகேஷ், அமெரிக்காவின் அபிமன்யு மிஸ்ரா மோதினர். 61வது நகர்த்தலில் குகேஷ் அதிர்ச்சி தோல்வியடைந்தார்.
மத்திய ஆசிய கால்பந்து சங்கத்தின் சார்பில் உஸ்பெகிஸ்தானில் நடந்த நேஷன்ஸ் கோப்பை தொடரில் இந்தியா 3வது இடம் பிடித்து வெண்கலம் கைப்பற்றியது. உத்தரகண்டில் நடைபெற்ற தேசிய வாழ்வீச்சு போட்டியில் தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தை சேர்ந்த 16 வயது வீராங்கனை பிளசில்லா ஏ சங்மா வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ஆசிய கோப்பை கிரிக்கெட் திருவிழா இன்று ஆரம்பமாகிறது. இதில் சூரியகுமார் தலைமையிலான இந்தியா உட்பட 8 அணிகள் பங்கேற்கின்றன. செப்டம்பர் 9 முதல் 28ஆம் தேதி வரை நடக்கவுள்ளது. தனது பெயர் புகைப்படத்தை பயன்படுத்த தடை கோரி டில்லி ஐகோர்ட்டில் நடிகை ஐஸ்வர்யா ராய் வழக்கு தொடர்ந்துள்ளார். டி ஷர்ட், பாத்திரங்கள் உள்ளிட்டவற்றில் ஐஸ்வர்யா ராய் புகைப்படம் பயன்படுத்த தடை விதிக்க உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கோர்ட் உறுதியளித்துள்ளது. 2001 சித்திக் இயக்கத்தில் விஜய், சூர்யா, ரமேஷ் கண்ணா, வடிவேலு, தேவயானி நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் ஃப்ரெண்ட்ஸ். 24 ஆண்டுகளுக்கு பின் இந்த படத்தை டிஜிட்டல் 4K தொழில்நுட்பத்தில் மேம்படுத்தி விரைவில் ரீ-ரிலீஸ் செய்யப்போவதாக அறிவித்துள்ளனர். பாகுபலி படத்தில் ரம்யா கிருஷ்ணன் நடித்த வேடத்தில் முதலில் நடிக்க இருந்தவர் ஸ்ரீதேவி. சில பிரச்சனையால் அவர் நடிக்கவில்லை. இது பற்றி ஸ்ரீதேவியின் கணவர் போனி கபூர் இப்போது ஒரு பேட்டியில் கூறும்போது, இந்த விஷயத்தில் பாகுபலி தயாரிப்பாளர்கள்தான் குற்றவாளிகள். அவருக்கு உரிய மரியாதை தரவில்லை. ஸ்ரீதேவி பற்றி ராஜமௌலியிடம் தயாரிப்பாளர்கள் தவறான தகவலை தந்தனர் என கடுமையாக பேசியுள்ளார். பராசக்தி படத்தில் நடித்து வருகிறார் சிவகார்த்திகேயன். இந்த படத்தில் பாகுபலி வில்லனான தெலுங்கு நடிகர் ராணா ஒரு கேரக்டரில் நடிப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் சிவகார்த்திகேயன் அதை உறுதிப்படுத்தியுள்ளார். நான் விபத்தில் சிக்கி இறந்துவிட்டதாக சோசியல் மீடியாக்களில் பரவும் செய்தியை கேட்டு அதிர்ச்சியடைந்தேன். கடவுள் புண்ணியத்தில் நான் உயிருடன் பாதுகாப்பாக நலமாக இருக்கிறேன். தவறான செய்தியை யாரும் பரப்பவோ நம்பவோ வேண்டாம். உண்மையான மற்றும் நேர்மறையான விஷயங்களை மட்டுமே பரப்புவோம் என நடிகை காஜல் அகர்வால் கூறியுள்ளார். நடிகர் தனுஷ் இயக்கி நடித்துள்ள படம் இட்லி கடை. நித்யா மேனன், ராஜ்கிரண், சத்யராஜ் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். படம் முடிந்து வெளியீட்டிற்கு தயாராகிறது. அக்டோபர் 1 படம் ரிலீஸ் ஆகும் சூழலில் செப்டம்பர் 14 சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாய் நடக்கிறது. RJ பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் கருப்பு திரைப்படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிக்கிறது. த்ரிஷா, ஸ்வாசிகா ஆகியோர் நடிக்கின்றனர். மீண்டும் ஒரு சக்சஸ் கொடுத்தாக வேண்டிய நிர்பந்தத்தில் சூர்யா இருக்கிறார். இந்நிலையில் இப்படத்தின் ரிலீஸ் தேதியை வரும் அக்டோபர் 1ஆம் தேதி படக்குழு அறிவிக்க உள்ளது. தர்பார் படத்துக்கு பின் சில தோல்வி படங்களை இயக்கிய AR முருகதாஸ் மதராசி படம் மூலம் மீண்டும் கம்பேக் கொடுத்துள்ளார். மதராசி படத்திற்காக அவர் ரூபாய் 20 கோடி சம்பளம் பெற்றதாக கூறப்படுகிறது. மு. மாறன் இயக்கத்தில் GV பிரகாஷ், தேஜு அஸ்மினி நடித்துள்ள பிளாக்மெயில் படம் செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆகிறது. தேஜு கூறுகையில், எதிர்பாராத விதமாகத்தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். என் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியது சினிமாதான். அதற்கு என்றும் உண்மையாக இருப்பேன். பல படங்கள் நடித்த பிரபலங்களுக்கு கூட கிடைக்காத ரசிகர்களும் ஆதரவாளர்களும் எனக்கு கிடைத்திருப்பது என் அதிர்ஷ்டம். அதனை கடவுள் எனக்கு கொடுத்த பரிசாக பார்க்கிறேன். காதல் போல ஆக்ஷன் வேடங்களிலும் நடிக்க விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் காலம் பதில் சொல்லும் என்கிறார். துல்கர் சல்மான் நடித்த பட்டம் போலே படத்தில் நாயகியாக களமிறங்கினார் மாளவிகா மோகனன். இந்த படத்திற்கு இவரை தேர்வு செய்ததா நடிகர் மம்முட்டி. இதுபற்றி மாளவிகா வெளியிட்ட பதிவில், எனது முதல் ஆடிஷன் இதுதான். யாருக்காவது இப்படி ஒரு ஜாம்பவான் நடிகர் தனது ஆடிஷனுக்கான போட்டோவை எடுக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்குமா? இந்த படத்திற்கு நாயகி வேண்டும் என தேடிய போது என்னை ஒரு படப்பிடிப்பு தளத்திற்கு வர வைத்த மம்முட்டிதான் புகைப்படம் எடுத்தார். அவர்தான் அந்த படத்தில் என்னை நடிப்பதற்கு ஓகே சொன்னார் என குறிப்பிட்டுள்ளார்.